தெரியுங்களா? இப்போ நான் ஜித்தா வந்திருக்கிறேன் இங்கே சவுதி அரேபியாவில். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் பிரியாணி ஹவுஸ்ன்னு சொல்லி, இது கரெக்டாக எங்கே இருக்குது தெரியுங்களா? இது அசிசியா வந்து ஜும் பில்டிங் சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பாருங்க பிரியாணி ஹவுஸு, ஹைதராபாத்தி ரெஸ்டாரண்ட், செம்ம ஃபேமஸான நம்ம ஹோட்டல் இது. இப்போ வந்து இசாக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ அதனால் டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க கைஸ். அது பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பேசுகிறாரு பாருங்க, அவர் வந்து இப்போ ஹிந்தியில் பேசுகிறாரு. ஸோ இந்த இடத்த பற்றி தான் சொல்கிறாரு. இது வந்து பல்தியானா இது கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு பேக் சைடு இருக்குன்னு சொல்கிறாரு. ஜும் பில்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறாரு. அசிசியா ஜித்தாவில் இருக்குன்னு சொல்லிடு அசிசியா. ஓகே கேஸ், ஓகே வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே, இந்த பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இங்கே ஒரு வழி இருக்குது, அந்த சைடு பேக் சைடு வழி இருக்குது, அந்த சைடு சின்ன வழி இருக்குது. அதுலேருந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு நம்மளை. ஓகே கேஸ், ஏன்னா இப்போ நான் இசாக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்கள். ஹைதராபாத்தி பிரியாணி ரெஸ்டாரண்ட் சொல்லி இருக்கு பாருங்கள். ஹைதராபாத்தி பிரியாணின்னு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. இவர் வந்து பங்களாதேஷ் அவர் ஊருக்காரரு. ஓகே கேஸ், பாருங்கள் நான் உள்ளே போகிறேன். செம்மையாக இருக்கும் டிஷ்ஷஸ்லாம் பாருங்கள். நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு. இப்போ வந்து இசா டைம்னால கொஞ்சம் பேர் வருவாங்க, சரியான கூட்டம் உள்ளுக்குள்ளே. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன்னா நான் சாப்பிடும் போது செம்ம கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த டைமு. பாருங்கள், அவர் தான் ஓனரு. அந்த கல் தான் அவர் கலாவில் உட்காந்துருக்காரு பாருங்கள். அவர் தான் நிற்கிறாரு, அவர் தான் ஓனரு. எல்லாமே இருக்குங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே, டிஷ்ஷஸ். இங்கே பாருங்கள், இந்த டிஷ்ஷஸ் வந்து மெனுவில் இங்கே வச்சுருக்காரு. இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குங்க, செம்மையாக பண்ணி கொடுப்பாரு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி, பீஃப் தாரி, எல்லா ஐட்டமும், பஹரா கானா, சிக்கன் பிரியாணி இருக்குது, பீஃப் பிரியாணி இருக்குது, கிச்சடி இருக்குது, பீஃப் பிரியாணி, கிச்சடி, வெஜிடபிள் பிரியாணி, ஜீரா ரைஸு, பாலக் கோஸ்ட்டு, சிக்கன் கருமா, தம்கி சிக்கனு, அருவி கோஸ்ட்டு, மட்டன் மசாலா, டொமேட்டோ சிக்கனு, எல்லா வகையான சிக்கன் 65, தலவாஸ் கோசர் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு டிஸ்பிளே மாட்டியிருப்பாங்க கைஸ். அங்கேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அங்கேயே நிறைய டிஷ் போட்டு வச்சுருக்குறாங்க. நல்லாயிருக்கும், வந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் ஓனரு, அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே கைஸ், இந்த பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் ஜித்தாவில் இருக்குன்னு சொல்கிறேன், தைஃபில் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா செம்ம டேஸ்ட் அந்த ஹைதராபாத் பிரியாணி கேஸ். ஸோ அது முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி இது பாருங்கள், நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே கேஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே எழுதி இருக்குது இதில், எல்லா மெனுவோட ஐட்டமும் இருக்குது இதில். ஸோ இங்கே இருக்கிற டிஷ்ஷு உங்களுக்கு எப்படி இருக்கும் காமிக்கணும்னு சொல்லி நான் காமிக்கிறேன். சவுதி ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் சவுதி லைனு, ஹைதராபாத்தி டிஷ் தான். நிறைய பேர் இங்கே ஹைதராபாத் இருக்காங்க, எல்லாமே வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க இந்த ஹோட்டலில். நீங்களும் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கைஸ். நல்லா இருக்குது, விதவிதமாக இருக்குது. உங்களுக்கு ஃபுட்டு நேமு நான் சாப்பிடும்போது சொல்கிறேன். ஒருத்தர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் சாப்பிடும்போது உங்களுக்கு நான் வியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இதுதான் கேட்குறாரு பாருங்கள். அவர்கிட்ட கேட்குறாரு இதோட ஃபுட்டோட நேம் என்னன்னு கேட்குறாரு. அது வந்து பட்டர் சிக்கன் மசாலா, இது வந்து கடை சிக்கன் மசாலா, இது வந்து இங்கே வந்து கிச்சடி சொல்லுவாங்க, இது தந்தூரி சிக்கனு, இது வந்து ஒயிட் ரைஸு, இது மட்டன் பிரியாணி, மட்டன் ஹைதராபாத் பிரியாணி, இது வந்து மட்டன் ஃப்ரை சொல்கிறாரு. இது வந்து ப்ரௌன், நம்ம ரொட்டி சாப்பிடுவோங்களா அது சப்பாத்தி சொல்லுவோம்ல, ப்ரௌன் சப்பாத்தி, வீட்டில் பண்ணுறது. வீட் மீன் உங்களுக்கு தான் தெரியுமா, கோதுமையில் பண்ணுறது கைஸ். நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 5 வருஷமாக இந்த ரெஸ்டாரண்ட் நடந்துகிட்ருக்கு. புதுசு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா ரன்னிங் ஆகிட்டு நல்லா போயிட்டுருக்கு கைஸ். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், ரொம்ப சாப்பிட முடியல நம்மளால். ஏன்னா ஏற்கனவே ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தந்தூரி சிக்கன், இதுதான் தந்தூரி சிக்கனு, நல்லா ரெட் கலர் இருக்குது பாருங்கள் கைஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதுதான் பட்டர் சிக்கன், இது கடாய் சிக்கன், இது கடாய் மட்டன், சாரி, அது பட்டர் சிக்கன் மசாலா, இது கடாய் சிக்கன், இது தந்தூரி, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கிச்சடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கிச்சடி டிஃப்ரெண்டாக இருக்கும், இங்கே இருக்க கிச்சடி வேறு மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இது வந்து மட்டன் ஃப்ரை, இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கைஸ். இப்போ நான் மட்டன் பிரியாணி போட்டு சாப்பிட்றேன். பாருங்க, செம்ம டேஸ்ட் இருந்தது.
உங்களுக்கு நான் காமிக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன், போட்டு சாப்பிட்றேன் உங்களுக்கு. பட்டர் சிக்கன் மசாலா லைட்டாக போட்டு சாப்பிடுங்க கைஸ். அதுவும் நல்லா டேஸ்ட் இருந்தது. நான் போட்டு சாப்பிட்றேன். சாப்பிடும்போது செம்ம பீஸ் நல்லா சாஃப்டாக இருந்தது, நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். நல்லா மட்டன் நல்லா ஜூஸியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கைஸ். பாருங்கள், அருமையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இது வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் உங்களுக்கு தெரியுமா. இந்த மட்டன் ஃப்ரை எடுத்து சாப்பிட போகிறப்போ அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கரெக்டாக இருந்தது, பெப்பர் எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு செம்ம ஆட் பண்ணி ஜூஸியாக இருந்தது. மட்டனும் நல்லா ஜூஸியாக இருந்தது கைஸ், நல்லா டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நான் அது சாப்பிட்டுருக்கேன். ஹைதராபாத் சிக்கன், இது வந்து தந்தூரி சிக்கனு அடித்து சாப்பிட்றோம். பாருங்கள், தந்தூரி சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கைஸ். ஹைதராபாத் மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், தந்தூரி நான் கடிச்சு சாப்பிட்றேன். அது செம்மையாக மசாலாலாம் கரெக்டாக இருந்தது. சில்லி பவுட்ரு, டர்மரிக்கு, கொரியாண்டர் பவுட்ரு, மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. தயிர்லாம் ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டெலாம் ஆட் பண்ணியிருந்தாங்க போல், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது தந்தூரியில். இந்த இப்போனா மட்டன் இது மட்டன் கடாய் இது போகிறேன். இப்போ சிக்கன் பட்டர் மசாலா அதுவும் போட்டு சாப்பிட்றேன். ஓகே கைஸ், நல்ல டேஸ்ட்டு. நானே எல்லாம் சாப்பிட முடியாது, கேமராமேனும் சாப்பிட்ணும். ஸோ அவருக்காக நான் வச்சுட்டேன். ரொம்ப நிறையா அந்த சாப்பாடு பாருங்கள். அப்புறம் அவர் சத்தம் போடுவார், என்ன எனக்கு எண்ணெயை விட்டுட்டு சாப்பிட்றீங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். ஓகே கைஸ், நல்லா டேஸ்ட் இருந்தது கைஸ். விரும்பி சாப்பிட்லாம் வந்தால். பாருங்கள், 25 ரியால் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு 500 ரூபா ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. 500 ரூபா ஆயிடுச்சு கைஸ். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நான் போட்டு சாப்பிடலாம் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் என்னால் சாப்பிட முடியல. ஆனால் டேஸ்ட்டு செம்ம பயங்கரமாக இருந்தது எல்லாமே. நீங்களும் வந்து லைக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், விரும்பி சாப்பிட்லாம். அதே மாதிரி என்னோடய இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும் கைஸ். எஸ், ஓகே, டேக் கேர், பை 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 பாய்.